அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கப் டாட் மட்டும் எப்படி சரியாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த டவுட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது காந்திமதி ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க ஒரு டவுட் வந்து கேட்டிருக்கிறாங்க. பேக் சைடு ஸ்லீவ் எல்லாமே வந்து கரெக்டாக வருது, ஆனால் டாட் மட்டும் கரெக்டாக வரலை, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிச்சி டாட் பிடிச்சி தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதே டிஃப்ரெண்ட்டு காமிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ப்ளவுஸ்லேயுமே வந்து கப் சைஸ் எப்படி இருக்குது, என்ன ஸ்பேஸில் வந்து அவங்க வந்து தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 3ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதோட மார்பு சுற்றளவு வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த முதுகு பக்கத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 இன்ச் பக்கம் நமக்கு வந்து இருக்குது. அப்போது நமக்கு ஒரு சைடு வந்து 9 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம 4 பக்கமும் சேர்த்து 36 இன்ச் வந்து கிடைக்கும். இப்போ இதோட கப் சைஸோட அளவு வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட இருந்து நான் வந்து அளவு எடுக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. அந்த இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 13.5 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. இப்போ இதில் ஃப்ரண்ட்டோட ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. அந்த டாட்டுடைய எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம மொத்த உயரம் வந்து பார்த்துட்டோம், ஃப்ரண்ட்டோட மொத்த லென்த் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் கப் சைஸோட அளவு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப் சைஸோட அளவு அப்படிங்கிறப்ப நம்ம மெயின் டாட் பிடிக்கக்கூடிய அளவு தான் வந்து நம்ம கப் சைஸோட அளவுன்னு வந்து சொல்லுவோம். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நமக்கு என்ன அளவு பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கப் சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் நமக்கு வந்து வரும். இது வந்து நம்ம கம்மியாக பிடிச்சோன்னா கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், அதிகமாக பிடிச்சோம்னா நமக்கு கப் சைஸ் வந்து பெருசாக வந்து நமக்கு காமிக்கும். இப்போ இது கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம 1.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம தைக்கிறது வந்து நார்மலான அளவு. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு வச்சு அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க, பத்தலை இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே வந்து சரியாக வந்து இருக்குது, கப் சைஸ் மட்டும் சரியாக வரல அப்படிம்பாங்க. இப்போது நமக்கு பட்டிக்கிட்ட வந்து சரியாக இருக்கும், நமக்கு அந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு 2 ஹூக்கு அல்லது 3 ஹூக்கு மட்டும் போட முடியல, எனக்கு பத்தலை அப்படிங்கிறப்போ நம்ம கப் சைஸோட அளவு வந்து நம்ம அதிகப்படுத்தினோம்னா நமக்கு அந்த அளவு மட்டும் நமக்கு சரியாக வந்து இருக்கும். எல்லா அளவுகளுமே சரியாக இருக்குது, அங்கே மட்டும் நமக்கு பத்தலைங்கிறப்ப நம்ம அளவு வந்து நம்ம கூட்டணும். இதே இது எல்லா பக்கமும் அளவு வந்து எனக்கு சரியாக இருக்குது, இந்த இடம் மட்டும் எனக்கு லூஸ் விழுகுது அப்படிம்பாங்க, இந்த சைடில் மட்டும் எனக்கு தொங்குது, சைடில் மட்டும் லூஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கப் சைஸோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சோம்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ இதோட அளவு வந்து நம்ம எப்படி பார்க்குறது, இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது, இப்போ நார்மலாக நம்ம 1.5 இன்ச்சு சொல்கிறோம், இப்போ நம்ம கையில் அளவு ப்ளவுஸ் இருக்குது, அதில் என்ன அளவு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி அளந்து வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் இருக்குது. இப்போ இது நம்ம 2ஆக மடித்து தைச்சிருக்கிற அளவு நமக்கு 1.25 இருக்குது. அப்போ நமக்கு 2 சைடு சேர்த்து 1.25 அப்படிங்கிறப்ப நமக்கு 3.5 இன்ச் வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் 3.5 இன்ச் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம எந்த ப்ளவுஸ் எடுக்கிறோமோ அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சைடு வந்து நம்ம அளந்தோம், நமக்கு 1.25 அப்படின்னு இருந்தது. இது அதே மாதிரி இன்னொரு சைடும் நமக்கு 1.25 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த டாட்டோட மொத்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1.25 அப்படிங்கிறப்ப நமக்கு 3.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் வந்து மாறும். இப்போ நம்ம கப் சைஸோட அளவு வந்து நம்ம பார்த்துட்டோம், 1.5 இன்ச்சா 1.25 இன்ச்சா அல்லது 1.25 இன்ச்சா அப்படிங்கிறது நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மெயின் டாட்டோடைய எண்டில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டோடைய எண்டில் இருந்து சைட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பகுதி வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இதை பார்க்குறதுக்காக நம்ம ஹூக் சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த பக்கம் ஹூக் வச்சுருக்கிறோமோ அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. அந்த சைடு வந்து இந்த கீழே இருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டில் இருந்து அந்த சைடு நம்ம ஹூக் வச்சுருக்கிற பகுதி வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து பார்க்கணும். இது வந்து சைடு டாட் பிடிச்சிருக்கிற வரைக்குமா அப்படிங்கிறது தேவையில்லை, அந்த சைடு வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3.25 இன்ச் வந்து நமக்கு இருக்குது.
3.25 இன்ச் அப்படிங்கிறப்ப ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு இந்த ஹூக் பட்டி வைக்கும்போது நமக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து தேவைப்படும். அப்போது 3.25 கூட நம்ம ஒரு 1/4 இன்ச் சேர்த்தோன்னா நமக்கு 4 இன்ச் வந்து கிடைக்கும். இந்த 4 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து மாறும். இப்போ நம்ம முழு உயரம் வந்து பார்த்துட்டோம். ஷோல்டர்லேருந்து இந்த கப் சைஸ் ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அது மேலேருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் கப் சைஸோட எண்டு வரைக்கும் என்ன அளவுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி கப் சைஸோட அளவு என்ன அளவுன்னு பார்த்துட்டோம். அதில் இருந்து நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நமக்கு சென்டர் வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து கீழ்ப்பகுதியில் அந்த பட்டியும் கப் சைஸும் ஜாயின் பண்ணக்கூடிய இதில் நம்ம அந்த மெயின் டாட் பிடிக்கக்கூடிய அளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு நீங்கள் வந்து எடுக்கணும். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 2.5 to 3 இருந்தால் வந்து சரியாக இருக்கும். நார்மலாக 2.5 இன்ச் அப்படிங்கிறது எல்லாருமே பொதுவாக வந்து வைப்பாங்க. அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலிருந்து அந்த கப் சைஸ் எண்டு வரைக்கும் என்ன லென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நம்ம அந்த 4 இன்ச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, இந்த 4 இன்ச்சிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கப் சைஸ் வந்து ரொம்ப முன்னாடி தள்ளின மாதிரி இருக்கும். அதே இதை வந்து 4 இன்ச்சுங்கிற இடத்துல 4.5 இன்ச்சு வச்சோம்னா வெளியில் தள்ளின மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு நமக்கு என்ன அளவு இருக்கோ அது கரெக்டாக வச்சா மட்டும்தான் கப் சைஸ் வந்து நமக்கு சரியாக வந்து நமக்கு உட்காரும். ப்ளவுஸும் வந்து ஃபிட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து பட்டி கூட ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்து அந்த மெயின் டாட்டு பிடிக்கக்கூடிய அளவு வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அடுத்து தான் நம்ம கப் சைஸுக்கான அளவு வந்து நம்ம எடுப்போம். நான் வந்து இது சின்னதாக உங்களுக்கு ட்ராயிங் போட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். புரியாதவங்க அதையும் வந்து பாருங்கள். இல்லைன்னா தனித்தனியாக உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக கூட நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அளவும் தனித்தனியாக வந்து நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அளவு வந்து சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம இதே அளவு எடுத்துக்கலாம். இதிலேருந்து அளவுகள் வந்து கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக வந்து கேட்டுக்கணும். அதே மாதிரி இந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட்டிலேருந்து இப்படி வெளிப்பக்கமாக கிராஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு அமைப்பு வந்து சரியாக இருக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரியாக இருக்கும். அது இல்லாமல் வெளிப்பக்கம் இருந்து சைடில் இருந்து இப்படி முன்னுக்கு வர மாதிரி இருந்தால் அது வந்து சரியாக வந்து வராது. அதனால் இந்த ஹூக்கு வைக்கிற இடத்துல இருந்து அந்த கப் சைஸ் பிடிக்கிற இடம் வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரஃபாக இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் இருக்குது. அதாவது மார்பு சுற்றளவு 10 இன்ச் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு 40 இன்ச்சு ப்ளவுஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தது 36 இன்ச்சு, இது வந்து 40 இன்ச்சு. இந்த 40 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹூக் வைக்கிறதுலேருந்து டாட் பிடிச்சிருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் நமக்கு 3 இன்ச்சு வந்து இருக்குது. இதுக்கு முந்தின ப்ளவுஸில் நமக்கு 3.25 அப்படிங்கிறது இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 36 தான், இது வந்து 40. ஸோ இந்த அளவு வந்து நமக்கு மாறுது சரிங்களா. அது மாதிரி அந்தந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம டாட்டோடைய அளவு வந்து பார்த்துக்கலாம். மடிச்சு விட்ருக்குறாங்க. மடிச்சு விட்ட பகுதியிலேருந்து நமக்கு கீழே வரைக்கும் பார்த்தோம்னா இதில் 1.5 இன்ச்சு தான் இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் 1.25 இருந்தது, இதில் 1.5 இன்ச்சு தான் வந்து இருக்குது. அப்போ ஒரு சைடு 1.5ங்கிறப்ப நமக்கு 1.5 3 இன்ச்சு தான் வந்து நமக்கு வரும். இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்லை. அது 30 இருந்தாலும் 34 இருந்தாலும் 36 இருந்தாலும் 40 இருந்தாலும் 44 இருந்தாலும் நமக்கு வந்து இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க நமக்கு கூடிட்டே போகும். இப்போ 36ங்கிறப்ப நமக்கு மார்பு சுற்றில் 9 வைக்கிறோன்னா 40ங்கிறப்ப நம்ம 10 இன்ச் வைப்போம், 44ங்கிறப்ப நம்ம 11 இன்ச் வைப்போம். அப்போ சைடில் வந்து நமக்கு அளவு கூடிட்டே போகும்போது நமக்கு அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிற அளவு வந்து நமக்கு சரியாகவே இருக்கும். இல்லை 44க்கும் இதே 1.5 வைக்கிறோம், 34க்கும் இதே 1.5 வச்சா சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கப் சைஸோட அளவுக்கு நமக்கு அந்த 1.5 இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும். நம்ம சைடில் வந்து அளவு கூட சைடோடைய அளவும் வந்து நமக்கு கூடிட்டே போகும்போது நமக்கு அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த ப்ரெஸ்ட்டோட சைஸு தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய நம்ம ப்ளவுஸோட சைஸை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரெஸ்ட் சைஸுங்கிறது வந்து சின்னதாக வந்து இருக்கும்.
அதே மாதிரி 34 இன்ச் ப்ளவுஸ் சைஸ்காரவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட்டோட சைஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். அப்போது நம்ம ப்ளவுஸோட அளவுக்கும் நம்மளுடைய கப்போட சைஸுக்கும் வந்து வித்தியாசம் வந்து நமக்கு வரும். அவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும், இவங்களுக்கு குறைவாகவும் இருக்கும். அதனால் வந்து இதையும் அதையும் வந்து நம்ம குழப்பிக்க வந்து கூடாது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது நார்மலான சைஸ்னால் 1.5, சின்ன சைஸ்னால் கப் சைஸ் மட்டும் கம்மி பண்ணலாம். பெரிய சைஸாக இருந்தால் கப் சைஸை மட்டும் நம்ம அதிகப்படுத்தலாம். மற்றபடி மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஆம் ஹோல், கை எல்லாமே வந்து நமக்கு அந்தந்த அளவுக்கான அளவு தான் நமக்கு வரும். இந்த கப் சைஸோட அளவு மட்டும்தான் நமக்கு கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி நம்ம வைக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வைக்கிற பகுதியிலேருந்து அந்த மெயின் டாட்டோடைய எண்டு வரைக்கும் 4 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ அந்த ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 இன்ச்சு தான் இருந்தது. சரிங்களா? அதில் 3.25 இருந்தது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து 4ஆக வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சாக இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சாக நம்ம வந்து வைக்கணும். இதே மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் இந்த அளவுகளை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு. இப்போ இந்த சைஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட மார்பு சுற்றளவு 11.5 இன்ச்சுக்கு மேலேயே வந்து இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 46 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ இதில் வந்து நம்ம கப் சைஸ் என்ன அளவு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸோட எண்டில் இருந்து அந்த ஹூக் வைக்கிற பகுதி வரைக்கும் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வந்து இருக்குது. அப்போ இவங்களோட உடம்பு வந்து நல்ல அகலமான உடம்பு, பெரிய உடம்புங்கிறப்ப நமக்கு இது 4.5 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. இதே மாதிரி கீழே ஹூக் பட்டி வைக்கிற இடத்துல இருந்து இந்த டாட் பிடிக்கக்கூடிய ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து 3.25 இருந்தது, ரெண்டாவது ப்ளவுஸில் 3 இன்ச் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. அதே மாதிரி கப் சைஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 36 இன்ச்சு ப்ளவுஸில் பார்க்கும்போது நமக்கு 1.25 இருந்தது. இது 46 இன்ச்சு ப்ளவுஸுக்கும் வந்து 1.25 அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி ப்ரெஸ்ட்டு சைஸுக்கும் கப் சைஸுக்கும் தான் நம்ம வந்து அளவு வந்து நம்ம கூட குறைய வைக்கணுமே ஒழிய, நமக்கு மார்பு சுற்றளவு தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட சைஸு. அதுக்கும் கப் சைஸோட அளவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போ நான் ரஃபாக உங்களுக்கு ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி வந்து காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் இல்லை, நம்மக்கிட்ட நேரடியாக ஒருத்தர் நம்ம வந்து அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த அளவுகளெல்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ நமக்கு ஷோல்டர்லேருந்து ஸ்லீவுக்கு கீழே நம்ம மார்பு சுற்றளவு எடுப்போம். அதுக்கு கீழே வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுப்போம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் சென்ட்ரு வந்து நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நமக்கு இது வந்து பஸ்ட் சைஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதிலேருந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு மார்க் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி நமக்கு ஆம் ஹோலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு வந்து நம்ம எடுப்போம். அது மாதிரி மார்பு சுற்றளவு வந்து நம்ம ஓரளவு எடுப்போம். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எடுப்போம். இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கும் அந்த பஸ்ட் சைஸுக்கும் இடைப்பட்ட வந்து இடம் வரைக்கும் நமக்கு பட்டி வந்து வந்துடும். இப்போ ஷோல்டரில் இருந்து நம்ம ஃபுல் லென்த் எடுக்கிறது நம்ம அந்த பஸ்ட்டோட எண்டு வரைக்கும் நம்ம எடுப்போம். சரிங்களா? இந்த மேலே ஷோல்டர் வந்து எந்த இடத்துல உயரமாக இருக்கோ அந்த உயரமான ஷோல்டரில் இருந்து நம்ம பஸ்ட்டு சைஸ் முடிகிற வரைக்கும் எடுக்கிற அளவு வந்து நமக்கு முழு லென்த்தாக வந்து கிடச்சிரும். அது கூட நமக்கு தையலுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து ஒரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இப்போ 8 இன்ச்சு உதாரணத்துக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 இன்ச்சுங்கிறது வரும். இதை தான் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் என்ன உயரம் இருக்கோ அதையும் நம்ம வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரஃபாக வந்து ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் எது அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு இதே அளவை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, ஆம் ஹோலு,
அது மாதிரி கீழே வந்து அந்த கர்வ் லைனு. இப்போ இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக போயிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம 1/4 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு தையலுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த ஷோல்டரில் இருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 9 இன்ச் எடுக்கிறோம், இல்லை ஒரு 10 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம ஒரு லைன் வந்து நம்ம போடலாம். இது சென்டரில் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த 4 இன்ச் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 4 இன்ச் இதெல்லாம் தான் நம்ம இந்த மேலேருந்து போடக்கூடிய இந்த லைன் வந்து நம்ம போடணும். இப்போ மொத்த உயரம் வந்து நமக்கு 13 இன்ச் இருக்குது அப்படின்னா நமக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலில் போயிடும். இப்போ மேலேருந்து நமக்கு ஒரு 9 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 9 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு ரெடி அளவு 9 இன்ச் அப்படிங்கிறது நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் குறிச்சாச்சு. அதே மாதிரி சைட்லேருந்து இந்த 4 இன்ச் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து 9 இன்ச்சுங்கிறது நிப்பிள் பாயிண்ட், சென்டர்லேருந்து 4 இன்ச் அப்படிங்கிறதும் வந்து நிப்பிள் பாயிண்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த 9 இன்ச்சுக்கு கீழே நம்ம 13 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து நமக்கு கப் சைஸ் வந்து இப்போ 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச், 1.25னா 1.25 2 சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிட்டோம், அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் 2 சைட்லேயும் நம்ம கப் சைஸுக்கான அளவு 1.5 இன்ச்சுனா 1.5, 2னா 2, 1னா 1 அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு சரியாக வந்து இருக்கும். அது இல்லாமல் நம்ம சைடில் இருந்து அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த டாட்டோடைய இது வந்து நமக்கு சைடில் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ அடுத்து செகண்ட் டாட் வந்து பார்க்கலாம். இந்த செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து சென்டரில் நீங்கள் வந்து பிடிங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சென்டரில் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் இறக்கி வந்து நீங்கள் பிடிக்கலாம். இப்போ இந்த மெயின் டாட்டுடைய எண்டில் இருந்து சைடு டாட்டுடைய ஸ்பேஸ் வந்து நம்ம நார்மலாக 1.5 இன்ச் வச்சா போதுமானது. இதே இது கொஞ்சம் கப் சைஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த 1.5 இன்ச்சுங்கிற கேப்பை 2 இன்ச்சாக வந்து கூட நீங்கள் வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருக்கும். இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிற கேப் வந்து நார்மல். இதிலேருந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குங்கிறவங்களுக்கு, கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த 1.5 இன்ச்சுங்கிறத நம்ம ஒரு 1.25 2 இன்ச்சாக ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம வந்து விடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.